உங்கள் காரை சிறந்த தரத்தில் சிறப்பு சலுகையில் சர்வீஸ் பண்ணணுமா? உடனே 5K கார் கேருக்கு வாங்க. இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி போயிட்டு இருக்கு? இப்படியே போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். வீட்ல உங்களுடைய பொழுது எப்படி கழிக்கிறீங்க? how you spending your time? இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வேண்டிய ஒரு கட்டம், ஒரு சிச்சுவேஷன். ரொம்ப பிஸியா இருக்கேன். ஷூட் விட வீட்ல தான் பிஸியா இருக்கேன். So I wake up very early. அப்புறம் குக்கிங் இருக்கும், மத்தியானம் வரைக்கும் கிச்சன்ல தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் டைம் எனக்காக கிடைக்கும். பட் முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இது எப்படி நம்ம ரூட்டீனுக்குள்ள செட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வீட்டுல யாருமே இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு. சோ அதனால ஹஸ்பண்டும் என் சின்ன பொண்ணு இப்ப இங்க இருக்காங்க. சோ அவங்க கூட சேர்ந்துதான் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப எல்லாருமே ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் இன்னைக்குதான் சொன்னாங்க, இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஹேண்ட் கிரீம் வாங்கி கொடுங்க, ஏன்னா டிஷஸ் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ சமீபத்துல ஒரு போட்டோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, நீங்க உங்களுடைய டாட்டர்ஸ் கூட இருக்கிற ஒரு பிக்சர். ஆமாமா, நான் இப்பதான் அது போஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலி. பிகாஸ் போன வருஷம் இதே டைம்ல நாங்க ஒரு ஹாலிடேக்காக போனோம். So they have like a throwback Thursday or something. இப்போ நான் கூட அதெல்லாம் I'm just learning all these things. So அப்பதான் நாங்க அது போட்டோம். சோ அதான் இப்போ வந்து அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப பிரைவேட்டாவே வச்சிருந்தீங்க. சோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? How are they doing? பெரிய என் 2 பசங்களும் ஆக்சுவலி இப்ப யூஎஸ்ல தான் இருக்காங்க. பெரிய பொண்ணு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஷீஸ் இன் நியூயார்க். அண்ட் சின்ன பொண்ணு பாஸ்டன்ல ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. So college மூடின அப்புறம் my daughter came back to India, but because my older daughter is still working, சனம் அங்க வேலை செய்யறதுனால அவங்களால வர முடியல. So she's there. ஆனா இப்ப இந்த டைம்ல வந்து அவங்க பாஸ்டன்ல அவங்களோட கசின்ஸ் கூட தான் சேர்ந்து நல்ல ஜாலியா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க. மஹிஸ்ரீ கேக்குறாங்க, when is your re-entry to Tamil cinema அப்படின்னு. இது வந்து நானே கேட்கணும்னு இருந்தேன், ஏன்னா தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, I've somehow gotten a bit busy in Telugu, but I have read a couple of Tamil scripts. சரியா அது சிங்க் ஆகி வரல. சோ அதுக்காக I'm hopefully இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த வருஷம் I'll be able to do a Tamil cinema. I also really want to do, especially for my fans. ரொம்ப நாளாச்சு ஒரு தமிழ் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. அது கார்த்திக் கேக்குறாரு, what is the secret of your glow அப்படின்னு. எப்படி க்ளோ ஆகுறீங்க? இது இப்ப இந்த இன்ஸ்டா லைவுக்காக அன்னைக்கு கூட யாரோ கேட்டாங்க, எங்க நல்ல லைட் கிடைக்கதோ பார்த்துதான் நான் அந்த போன் எப்பவுமே வைப்பேன். சோ அதுக்காக அந்த லைட்டுக்கு தான் தேங்க்யூ வெரி மச். சோ ராஜ்குமார் கீழே கேக்குறாரு, how many languages Nadia can speak? 6. வாவ், என்னலாம் 6. இப்ப நான் பேசுற தமிழ் ஓகே தானே? தமிழ் பேசுவேன், மலையாளம் பேசுவேன், ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, இங்கிலீஷ். ட்விங்க்லர் கேக்குறாங்க, மேம் வாட் இஸ் யுவர் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் டே இன் யுவர் லைஃப்? ப்ளீஸ் ஷேர் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் இட். No, I'm someone who believes in lot of small happy moments in my life. So அப்படி unforgettable நல்லதும் இருக்கலாம், பெயின்ஃபுல்லா இருக்கலாம், but I mostly cherish all those little desires that I'm fulfilled with. So எனக்கு வந்து ஒரு unforgettable day ஒன்னு மட்டும் நான் சொல்லுவேன். where we had 2005ல வந்து மும்பைல பெரிய floods இருந்தது. சோ அந்த டைம்ல நானும் என்னோட ஃபேமிலி எல்லாரும் அங்கே சேர்ந்து அப்ப லண்டன்ல தான் தங்கிட்டு இருந்தோம், இங்க ஹாலிடேக்காக வந்தோம். பட் தட் ஒன் நைட் வாஸ் அ வெரி ட்ரபிளிங் நைட். ஏன்னா நான் வீட்டுல தான் இருந்தேன், என் ஹஸ்பண்டும் பசங்க எல்லாரும் என் பேரண்ட்ஸ் எல்லாரும் வெளியே தான் இருந்தாங்க. பட் எனக்கு அவரை 2 நாளா பார்க்கவே முடியல, பிகாஸ் அவரை எங்கேயோ மாட்டிட்டாங்க in those floods, and I really felt extremely helpless. So that probably is one of my most unforgettable events, which I don't even want to remember, honestly speaking. ரீசெண்டா வந்து இன்ஸ்டால ஒரு பிக்சர் ஒன்று போஸ்ட் பண்ணிருந்தீங்க, எம் குமரன்ல இருந்து ஒரு ஸ்டில். அதுல வந்து அவங்க வந்து ஃபேமிலியாவே மாறிட்டாங்கன்னு ஒரு விஷயம் நீங்க கேப்ஷன்ல போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி உண்மையாவே அப்படிதான் இல்லையா? ஸ்டில் ஜெயரவியா இருக்கட்டும். Absolutely. ரவி, ராஜா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட இருந்தா எப்பாவது they are invited to either felicitate me for something. ஏதாவது இருந்தாலும் எப்பவுமே 2 பேரும் எனக்காக டைம் எடுப்பாங்க. சோ அதே மாதிரி I mean whenever possible I am still very much in touch with them. அன்னைக்கு அந்த போட்டோ பிக்சர்ஸ் கூட என்கிட்ட கிடையாது. நான் ராஜா கிட்ட சொன்னேன், ராஜா உங்ககிட்ட ஏதாவது இருக்கா நம்ம ஷூட் பண்ண ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஏதாவது இருக்கா?
அப்ப ராஜா உடனே சொன்னாங்க போட்டோஸ் நிறைய வந்து ஆபீஸ்ல தான் இருக்கு, பட் ஆபீஸ்ல இப்ப போக முடியாது, சரி என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் பாக்கட்டும். ராஜா அப்படியே அந்த சாயங்காலம் தேடி 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 எனக்கு ஒரு 2-3 போட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல அது என்ன அனுப்புனாங்க, அதுல நான் வந்து 2-3 நான் சூஸ் பண்ணி நான் போட்டேன். So I'm really thankful to him. In such short notice he made it happen. They're very special. அண்ட் நீங்க வந்து உங்களுடைய கரியரோட பீக்ல இருக்கும்போது யூ லெஃப்ட் சினிமா இல்லையா? அந்த டெசிஷன் சேலஞ்சிங்கா இருந்தா உங்களுக்கு? இல்ல இல்ல சுத்தமா இல்ல. அந்த டைம்ல எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐ வாஸ் சீயிங் ஹிம் அட் தட் பாயிண்ட். சோ அவர் வந்து எனக்கு 3-4 வருஷமா தெரியும். எப்படியாவது கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆனோம், அதுதான் என்னோட லட்சம் அந்த டைம்ல. சோ அப்புறம் அந்த ரஜினி சாரோட படம் வந்த அப்புறம் ஒரு வேற ஹிந்தி படம் கூட வந்துருச்சு, which was मैंने प्यार किया. So but I decided நான் கல்யாணம் பண்ண போறேன், and that was it. கிரேட். சோ கடைசியா நீங்க வந்து தமிழ்ல பண்ண படம் ரஜினி சார் கூட ராஜாதி ராஜா நினைக்கிறேன். ஆமா ஆமா அந்த டைம்ல ஐயா இப்போ திரும்ப வந்து 80s ஹீரோயின்ஸ் எல்லாம் திரும்ப ரஜினி சார் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. சோ ப்ராபபிலி இன் ஃபியூச்சர் பேரா நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தா ஏத்துப்பீங்களா, பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. கிரேட் மேம். அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியா கிடையாது, பெருசா வந்து மொபைல்ஸ் எல்லாம் கிடையாது. ஃபேன்ஸ் இன்டராக்ட் பண்ணனும்னா லெட்டர் மூலமா தான் இன்டராக்ட் பண்ணனும் இல்லையா? கண்டிப்பா மறக்க முடியாத லெட்டர் அப்படி வந்ததுல நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு. அந்த டைம்ல லெட்டர்ஸ் வந்திருக்கு, என்ன பிளட்ல கூட எழுதி ஒரு லெட்டர் கூட வந்திருக்கு. சோ நிறைய வரும், அது படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த டைம்ல வந்து நாங்க எல்லாம் ஹெட் ஷாட்ஸ் எடுப்போம். ஹெட் ஷாட் எடுத்து அது மேல நாங்க ஆட்டோகிராஃப் போடுவோம், and then we just send it to the fans. We mail it to the fans. Oh great. Do you keep in touch? இன்னுமே வந்து அவங்க டச்ல இருக்காங்களா? சில ஃபேன்ஸ்லாம் நம்ம very first ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. There are some fans who are very much in touch. One is from Shivakasi, the other one is from Telangana, and you know, so there are fans who still keep in touch. வெங்கட்டு கேக்குறாரு, ஹாய் மேம், உங்க அந்த கால ரசிகர்கள் இன்னும் உங்கள் ரசிகர்களாவே இருக்காங்களே, இத பத்தி? இல்ல அது வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அது எனக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங். நான் எதிர்பார்க்காம இருந்த ஒரு பிளெஸிங் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை எம் குமரன் ஆல்சோ டிட் சோ வெல். அப்பதான் எனக்கு உண்மையா தெரிஞ்சது அது, you know, people still would love to see me on the screen. And நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் எப்பவுமே நதியாக்காக ஒரு இடம் அவங்க இதயத்துக்குள்ள வச்சிருக்காங்க. சோ எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, அன்பான நன்றி சொல்றேன் நான். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றது எப்படி இருக்கு மேம்? ஏன்னா அங்க வரக்கூடிய ரிசெப்ஷன், அங்க மக்கள் செலிப்ரேட் பண்ற விதம், how are you liking it? அந்த ஒரு ஸ்பேஸ் No, it's very nice. I would say it's very luxurious actually working in a Telugu cinema. Yena adu vande they don't make you stretch and work too much in a day. They really respect all their actors. Ellarkum nalla madippu kodupanga. And it is you get time. Yena ipo ஒரு 6 மணி வரைக்கும் தான் ஷூட் வைப்பாங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வேணா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, இல்லனா you can go to bed at a decent time, இல்லனா காலையில எந்திரிச்சு திருப்பி அதே ரூட்டீன் அப்படி எல்லாம் கிடையாது. So it is much more it's a bit more relaxing, and you just get time for yourself தெலுங்கு படம் பண்ணும்போது. And even the fans are like amazing. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட செகண்ட் இன்னிங் தெலுங்குல வந்து அந்த டைம்ல நான் வந்து தெலுங்கு படம் அவ்வளவு பண்ணல. பட் இந்த செகண்ட் இன்னிங்ல எனக்கு அந்த கிடைச்சிருக்கிற ஒரு adulation is something else. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு கிடையாது. I'm an older woman, but for an older woman to be received so well as a woman, I feel extremely proud. And அப்படியே நம்ம உங்களுடைய சைல்ட்ஹுட் போவோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வந்து ஆக்டிங்ல வந்துட்டீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் இருக்கு இல்லையா, மும்பைல தான் வளர்ந்தீங்க இல்லையா? ஆமா, மும்பை தான் என்னோட சோல் வந்து மும்பை தான். எப்படி இருந்தது உங்களுடைய சைல்ட்ஹுட் அந்த சமயத்துல? Childhood ரொம்ப நல்லா இருந்தது because you know my parents actually met each other also in Mumbai. So என்னோட பேரண்ட்ஸும் அந்த மிக்ஸ் தான். அவரும் மலையாளிஸ் and அவர் இந்து முஸ்லிம், and அவர் மீட் பண்ணது கூட இங்க மும்பைல தான். சோ நான் பிறந்த வளர்ந்த எல்லாமே பாம்பே தான். நானும் என்னோட சிஸ்டர் நாங்க சேர்ந்து ஒரு ஸ்கூல்ல தான் போயிட்டு இருந்தோம். It was an all girls school.
And I absolutely loved being in an all-girls school because I think there is more masti in an all-girls school. And இப்போமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட நான் ரொம்ப நல்ல டச்சில் இருக்கேன். And so that was nice. And ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்தது நம்ம பில்டிங் முன்னாடி. அங்க தினம் சாயங்காலம் நாங்க போய் 1 மணி நேரம் விளையாடுவோம். So that time there were only boys and probably me and another friend in the building. நாங்க மட்டும் தான் 2 girls. அவரோட நாங்க ஃபுட்பால் விளையாடுவோம். So yeah, football விளையாடிட்டு இருந்தோம். So I think my parents have always given us that freedom and help us. I think that has really helped us evolve. India விட்டு போன அப்புறம் கூட they're just very open minded, and I think that has been a big advantage for us as well. உங்களோட parenting அப்படிதான் இருக்கா இப்போ? Actually வந்து நம்ம பசங்களுக்கு they have all the liberty to come and talk about anything. சில டைம்ல நாங்க கேட்போம், இது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றது சரியா இல்லையா, கொஞ்சம் பேரண்ட்ஸ்னு கொஞ்சம் அந்த மதிப்பு வைங்க. So but I think we have to be better listeners today as parents, I think. So we have to make time whenever they have an issue, make time for your children, which of course even our parents generation எப்பவுமே அது பண்ணிருக்காங்க. பட் இப்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. So you move with time, I guess. Yeah. நிறைய டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டிராவல் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா எது சொல்றீங்க? நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய இடங்கள். As a family we love to travel. Actually my husband and my children are bigger travelers than I am. நான் அவர் கூட போனா நான் பார்க்க கூட மாட்டேன் இது எங்க இன்னைக்கு போறோம், ஏன்னா அவரே அப்படியே they will take charge. But இது வரைக்கும் நான் போனது which I was completely blown away by was my trip to Africa. நாங்க கென்யா போனோம். And that was one of we went for the safari, and that was the time of the migration of the animals and all that. That was mind blowing. And நான் வந்து I'm not a big National Geographic person. வந்து டிவி பார்த்து இது நம்ம பார்க்கணும், this is how the survival of the fittest is, of the animals and அப்படி இப்படி எல்லாம் சரி அவ்வளவு பார்த்தது கிடையாது. But when I saw it with my own eyes, it was a different world. Still today I think that is one of my most special trips. ஜெயம் ரவி and விஷால் பத்தி சொல்லுங்க அப்படி சொல்லிருக்காங்க. ரேச்சல் ஜெயம் ரவி of course நம்ம எம் குமரன் நாங்க சேர்ந்து பெரிய ஒரு ஹிட் கொடுத்திருக்கோம். அப்ப எனக்கு ரவி பத்தி சுத்தமா தெரியாது when I was doing M Kumaran, before I signed M Kumaran, but he's still a darling whenever I meet him. And Vishal is also a lot of fun because Vishal kuda first time na Thamarabarani in the padam panna Hari sir oda padam, and he's very chilled. Once na shoot முடிச்சப்புறம் நான் வந்து jeans and shirt போட்டு நான் திருப்பி கார்ல உட்கார்ந்து போயிட்டு இருந்தேன். So Vishal turn பண்ணி மேம் அது நீங்கவா அப்படின்னு he was a little doubtful, but yeah, very easy guys to work with. விஜய் சார் கூட படம் பண்ணுவீங்களா அப்படின்னு பூர்ணிமா கண்டன் கேக்குறாங்க. கண்டிப்பா பண்ணுவேன், ஏன் பண்ண மாட்டேன். விஜய் சார் தான் என் கூட பண்ணணும். பாருங்க தொடர்ந்து சதீஷ் கேக்குறாரு, தளபதி அண்ணாவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம் அப்படின்னு. எனக்கு விஜய் அவ்வளவு தெரியாது. நாங்க ஃபங்க்ஷன்ல மட்டும் மீட் பண்றது. விஜயோட ஃபாதர் தான் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அவரு தான் சந்திரசேகர் சார் எனக்கு நிலவே மலரே படம் டிரெக்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. So I really don't know Vijay that well. எப்பவுமே விஜய் வந்து ரொம்ப ஷை. என்னை பொறுத்த வரைக்கும் I think that's what he's a very shy person. So நாங்க அப்படி உட்கார்ந்து பேசினதே கிடையாது. So I really don't know him very well. நவீனா கேக்குறாங்க, can we see your daughters in films? I don't know. I really don't know. Because one is working, one is studying. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க, அவ்வளவுதான். கீர்த்தனா அஞ்சலி கேக்குறாங்க, எம் குமரன் மூவி பார்ட் 2 இருந்தா will the son be ஜெயம் ரவி? அவர் ஜெயம் ரவி தான் இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் வயசா காமிக்குவாங்க. முடியெல்லாம் கலர் பண்ணி அப்புறம் கன்னடா போட்டு அப்படியெல்லாம். கார்த்திக் கேக்குறாரு, any specific role which you felt you could have done it when you were away from the film industry? I always no, the only thing, not that time I didn't feel, but now when I see and all these biopics that are made, I really wish that I could have done something which is based out of a sports person, because நான் வந்து ரொம்ப athletic-ஆ இருந்தது ஸ்கூல் டைம்ல கூட. So I think somewhere I missed that a little bit, but life is all about you win some, you lose some, so that's okay. இப்போ நதியா அவங்களுடைய பயோபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
போரிங்கா இருக்கும். என்ன இருக்கு நேத்தியோட பயப்பிக்கல, ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை அப்படி இருந்த உங்களுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க, மேபி இஃப் சம்ஒன் ஃபவுண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங், நல்லா இது ஒரு நல்ல கதையா பண்ணலாம்னு சொல்லி நீங்க அப்ரூவலும் கொடுத்துட்டீங்க, அந்த கதையில யாரு நடிச்சா நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும்? ஃப்ரெஷ் ஃபேஸ் நதியா வந்த மாதிரி, நதியா வந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபேஸா வேற ஒருத்தன் தான் பண்ணணும் அந்த படம். மேம், ஒன் டிப் ஃபார் a happy long lasting relationship? I think giving time to each other is the most important thing. Making time for each other, most important thing. யோகேஷ் கேக்குறாரு, your favorite dish ma'am, and உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? குக்கா? இப்ப நான் சூப்பர் குக் ஆயிட்டேன் இந்த COVID-19க்காக. I'm a pretty decent cook, but நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். பட் தேங்க்ஸ் டு COVID-19 நான் வந்து இப்ப நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். நிறைய டிஷ்ஷஸ் ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் ஆக்சுவலி. அண்ட் டிஷ்ஷஸ்னா எனக்கு ஐ கேன் லிட்டரலி ஈட் எனிதிங். நான் வந்து ஒரு பெரிய ஃபூடி. நீங்க நாளைக்கு ஒரு டோஸ்டும் டீ மட்டும் கொடுத்தீங்க கூட அது கூட நான் ரொம்ப ரசிச்சு நான் சாப்பிடுவேன். பட் ஐ வுட் லைக் எனிதிங். ஐம் கேம் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் cuisine. I love my food. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப கோவிட் அப்படிங்கறனால நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், ஒரு லாக்டவுன் அப்படிங்கும் போது இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஸ்பேஸ பயன்படுத்தி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லலாம். The two things that have really kind of I've reflected upon is, number one, health is very important. Yen health is very important is because you have to be self-sufficient. நம்ம யாருமே நம்பி நம்மளாலே இருக்க முடியாது. So you should be, இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு சமையல் பண்ணோம்னா உங்களால சமையல் பண்ண முடியணும். நாளைக்கு வந்து இது கிளீன் பண்ணோம்னா உங்களால இது கிளீன் பண்ண முடியணும். ஒரு எலக்ட்ரிக் ஏதாவது ஒரு பல்பு மாட்டிடுச்சுன்னா சரி, அது பல்ப் எப்படி மாத்துறது அது கூட நம்ம கத்துக்கணும். So I think what I've sat back and I've thought is, it is so important to be self-sufficient. Oh, there are friends of mine, அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு அது மார்க்கெட்டுக்கு போனோம் பட் என்னால போக முடியாது, ஏன்னா எனக்கு டிரைவர்ஸ் லைசன்ஸ் கிடையாது, நான் டிரைவிங் கத்துக்கல. So these are times when you feel helpless. So actually I'm extremely thankful to my parents for making me so self-sufficient, because I honestly in these times I don't feel I cannot do this. இது பண்ணனும்னா சரி இது பண்ணிக்கலாம், இது க்ளீன் பண்ணதுக்கு அது மேல ஏறி அது மாட்டணும் அது மாட்டிக்கலாம். So stuff like that, I just feel that it has to be very important. So I think it's a learning for everyone, whether it's a woman, a man, yaar irundalum, you should know basic things in life. Wow, okay. அடுத்து மிஸ் இந்தியான்னு ஒரு படம் பண்றீங்க, தெலுங்கு படம், கீர்த்தி சுரேஷோட இல்லையா? யாரோட? மிஸ் இந்தியா படம். ஆமாமா, மிஸ் இந்தியா, yes, கீர்த்தியோட. அது எப்படி போயிட்டு இருக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது actually it's almost in the finishing stages, but unfortunately அது இப்ப நம்ம இதுல மாட்டிட்டோம். But so we started it last year. It's a wonderful film. She's a very talented actress and it's a very good team as well. So அது போயிட்டு இருக்கு, but அது முடியல இது வரைக்கும். நான் ஒரு வேற தெலுங்கு படம் கூட just start பண்ணிட்டேன் just before this lockdown. Okay. So hopefully அதெல்லாம் அடுத்த வருஷம் அது ரெடி ஆயிடுவோம். தொடர்ந்து உங்களை தமிழ் படங்கள்ல பார்க்கவும் நாங்க ஆசைப்படுவோம். So we'll be waiting. Thank you so much. It was a pleasure talking to you. நிறைய நல்ல ஒரு இன்டராக்ஷனா இருந்தது. Thank you Agni. Wishing you all the very best. Stay safe, stay healthy, stay sane. Definitely ma'am. Thank you so much. Stay safe ma'am. Bye. Thank you. Bye. உங்கள் காரை சிறந்த தரத்தில் சிறப்பு சலுகையில் சர்வீஸ் பண்ணணுமா? உடனே 5K கார் காருக்கு வாங்க. இனிய திருமண வைபவங்களுக்கு உதயம் கல்யாணம் வெட்டிங் கலெக்ஷன்.